கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பிரசாந்த் வீரோட பவுலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். காசியாபாத் பிரீமியர் லீக்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வீடியோக்கான ஃபுல் கிரெடிட்ஸுமே கார்த்திகேயன் பிரதருக்கு போகும். அவரோட ட்விட்டர் ப்ரொஃபைலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் ஷேர் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. காசியாபாத் பிரீமியர் லீக்னு ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாது கைஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு லீகை ஸ்டில் பிரசாந்த் வீருக்காக அவர் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு அவரோட இன்ஃபர்மேஷன்ஸை. ரைட், அவர் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கப்புறம் அந்த கிளிப்ஸ்லாம் பார்த்தேன். தென் லைவாக யூடியூப்ல அந்த காசியாபாத் பிரீமியர் லீகோட மேட்சஸ்லாம் போயிட்டு இருக்கு கைஸ். அதையும் வாட்ச் பண்ணேன். அதுல பிரசாந்த் வீர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பக்கமும் கன்சிஸ்டன்டா பால்ல டர்ன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அவர் கேரம் பால் ஸ்லைடர் மாதிரி போடுறாருன்றத ஸ்மார்ட்ல ஒரு மேட்ச்ல நான் பார்த்துட்டு அந்த அப்டேட் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல வேற ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஐபிஎல்ல போட்டு யாரையாவது சர்ப்ரைஸ் பண்ணுவாரு, அதையும் நம்ம சேனல்ல டிஸ்கஸ் பண்ணலாம்லாம் சொல்லியிருந்தேன். ஆக மொத்தம் ஒண்ணுமே நடக்கல. பரவாயில்ல, இந்த லீக்ல அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு கைஸ். அந்த மாதிரி டெலிவரிஸ் நிறைய போடுறத பார்க்க முடியுது. நிறைய சாம்பிள் சைஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ மீன் லைவ் சாம்பிள் சைஸ். அண்ட் இது போக அவர்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது கைஸ். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட், இவரோட டீம் 2 மேட்ச் ஆடி இருக்கு. ஸோ அந்த 2 மேட்ச்லயும் இவரோட பவுலிங்கை ஃபுல்லா வாட்ச் பண்ணும்போது ஒரு 6 வெரைட்டி ஆஃப் டெலிவரிஸ் போடுறத பார்க்க முடியுது கைஸ். அதுல 3 அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு, 3 டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காரு. அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ்ல நார்மலா டர்ன் பண்ற டெலிவரி, ஸ்ட்ரைட்டர் 1 அண்ட் அவே ஸ்பின்னிங் டெலிவரி வச்சிருக்காரு. டிஃபென்சிவ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா குவிக்கா போடுறாரு, ஒயிட் யார்க்கர் போடுறாரு, நார்மல் யார்க்கரை நெயில் பண்றாரு. ஸோ நம்ம கம்ப்ளீட்டா 1 by 1 டீடைலா பார்க்கலாம். அதோட இமேஜையும் நான் ஷேர் பண்ணிருப்பேன் இந்த வீடியோலயே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட நார்மல் ஸ்டாக் டெலிவரி, ரைட் ஹேண்டர்ஸ்க்கு வெளியே எடுத்துட்டு போற டெலிவரி. இதை முன்னாடி நான் அவரோட சாம்பிள் சைஸ் அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ரைட்டர் ஒன்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சுன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பெருசா டர்ன் பண்ண மாட்டேங்கிறாரு, லைட்டா தான் திரும்புது. பிளஸ் அவர் மோஸ்டா போட்டதும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அகைன்ஸ்டா போட்டதுனால நம்ம ஜட்ஜ் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் இதுவரை பார்க்காத மாதிரி செம்மையா டர்ன் பண்றாரு. ஃபாஸ்டா போட்டும் டர்ன் பண்றாரு, லைட்டா ஃபிளைட் பண்ணியும் டர்ன் பண்றாரு. ஸோ 2 பாக்ஸுமே உங்களுக்கு டிக் ஆகுது. டெஃபினெட்லி ஐபிஎல் நல்லா ஒர்க் பண்ணிருக்காருன்றது கிளியரா தெரியுது கைஸ். முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ சிஎஸ்கே பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாசிட்டிவ் தான். ரைட், இவரோட செகண்ட் அட்டாக்கிங் டெலிவரி அந்த ஸ்ட்ரைட்டர் 1 ஆர் ஆம் பால்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கைஸ். இதை நம்ம நிறைய பார்த்துருந்தோம். பட் என்ன பெரிய பாசிட்டிவ்னா, இதை நான் ஒரு லாஸ்ட் 2-3 வீடியோஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஜியோ ஹாட் ஸ்டார்ல பிரசாந்த் வீர் பவுலிங் போட்டிங்கன்னா 3 விக்கெட் ஆல் ஒரு எடுத்திருப்பாரு. அதுல ஒரு 2வது விக்கெட்ல செம்மையா பால் ஸ்ட்ரைட்டர் 1 போட்டு ட்ரிஃப்ட் ஆகி விக்கெட் எடுப்பாருன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதை நான் அவரோட ப்ரீவியஸ் பவுலிங் வீடியோஸ்லாம் பார்க்கல. அந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல ரேண்டமா செக் பண்ணும்போது அதை நோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரியான டெலிவரிஸ் இந்த டோர்னமெண்ட்லயும் கன்சிஸ்டன்டா போடுறாரு கைஸ். இது ஒரு செம்ம அட்டாக்கிங் ஆப்ஷன் இன் பவர் பிளே எஸ்பெஷலி. அதுவும் நியூ பால்ல யூஸ் பண்ண செம்ம அட்டாக்கிங் ஆப்ஷனா இருக்கும். சிமிலர் டு ஹவ் அகில் ஹுசைன் ஆப்பரேட். ஸோ அதுவும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் பர்சனலி கேட்டிங்கன்னா இவரோட டெலிவரிஸ்ல இதுதான் என்னோட ஃபேவரட் டெலிவரி. லைட்டா ட்ரிஃப்ட் ஆகி ஸ்ட்ரைட்டா போய் பேட்டர்ஸோட இன்சைட் எட்ஜை பீட் பண்ணுது கைஸ். ஸோ ஃபென்டாஸ்டிக் டெலிவரி டு ஹேவ், எஸ்பெஷலி இன் லிமிடெட் ஓவர்ஸ். ஸோ இந்த ஒரு வேரியேஷன் அவர்கிட்ட தான் பார்க்க முடியுது. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் வேரியேஷன் அந்த அவே ஸ்பின்னிங் டெலிவரி. இந்த டோர்னமெண்ட்ல எல்லாமே பகல் மேட்சா இருக்கிறனால கிளியரா தெரியுது. லைக் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு லெக் ஸ்பின் மாதிரி அவர் போடுறாரு கைஸ். செம்மையா கிரிப் ஆகி டர்ன் ஆகுது. சீரியஸ்லி வேற லெவல் கைஸ். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் போடுறாரு, ரைட் ஹேண்டர்ஸ்க்கும் போட்டிருந்தாரு. இதை செம்மையான டெலிவரி. பட் இந்த அளவுக்குலாம் பிச் ஆகி டர்ன் ஆகுன்றதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் கைஸ். பிச்லாம் ஒரு ஃபேக்டர் தான். பட் இருந்தாலும் கண்ட்ரோல்டா அந்த ரெவல்யூஷன்ஸ் பந்தில் கொடுத்தா தான் டர்ன் ஆகும். நான் வெரி 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 ஷாக் கைஸ் இதை பார்க்கும்பொழுது. எஸ், முன்னாடி பார்த்துருந்தோம், ஸ்மார்ட்ல ஒரு போட்டிருந்தாரு, பார்த்துருந்தேன், லைட்டா திரும்பிச்சு. பட் இந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா திருப்புவாரு, ஒரு லெக் ஸ்பின் மாதிரி போடுவாருன்றதை நான் எதிர்பார்க்கல. ஃபுல் ஆன் லெக் ஸ்பின்னா இல்லாம ஜஸ்ட் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ரோல் பண்றாரு கைஸ். ஃபென்டாஸ்டிக்கா போடுறாரு. அண்ட் ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான். ஸோ இங்கேயே இவ்வளோ வெரைட்டிஸ் அவர் காட்டுறாரு. இந்த வயசுலயே ஒரு செட் ஆஃப் கேட்டகரி பேட்டர்ஸ் இருப்பாங்க, பால் வரதுக்கு முன்னாடியே லைட்டா நான் இறங்கி அடிக்க போறேன்னு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ஸ்லாம் லைட்டா இறங்குறத காட்டிட்டாங்கன்னா இவர் டக்குன்னு அந்த பால் போட்டு ஸ்டம்பிங் ஆக்கிடுவாரு கைஸ். ஸோ இதுவும் ஃபென்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 3மே அவரோட அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் டிஃபென்சிவ் ஆப்ஷன்ஸ் போவோம். என்னோட ஃபேவரட் பார்ட், 3 வெரைட்டியா போடுறாரு. ஒன்னு நார்மலா குவிக்கா போடுறாரு, இன்னொன்னு வைட் யார்க்கர் போடுறாரு, இன்னொரு ஸ்டெம்ப் லைன் யார்க்கர் போடுறாரு. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா டிஃபென்சிவ் ஆப்ஷனும் அவர் கையில வச்சிருக்காரு. ஒன்னே லேக்கிங், அதுவும் புதுசா வந்தது குருணால் பாண்டியோட பவுன்சர். அதுவுமே இவரோட ஆக்ஷன்ல ஈஸியா எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கிறது நார்மலா ஒரு குவிக்கர் வேணா ஒரு குட் லென்ஸ்ல போட்டு பேட்டர்ஸ் பேட நோக்கி வர பால் தான். அங்க மட்டும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு குதி கழுத்துக்கிட்ட போடுற மாதிரி இருக்கணும் கைஸ். ஸோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டாருன்னா இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே இவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஆகிரும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப் லைன் யார்க்கர், ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு அப்படியே ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் யார்க்கர் மாதிரி அவர் போட்டிருந்தாரு கைஸ். இன்னும் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்ஷன் டு ஹேவ். அவர்கிட்ட இந்த டெலிவரி இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். சில பேர்கிட்ட டிஃபென்சிவ் ஆப்ஷனே இருக்காது, யார்க்கர் போடுறதும் தெரியாது, என்ன பண்றதே தெரியாம முடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான பவுலர் கிடையாது. ஸோ எங்கேயாச்சும் ரன் போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாலை போட்டு அவர் தப்பிக்க பார்க்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வைட் யார்க்கர். இதை நம்ம ஐபிஎல்லே பார்த்திருந்தோம். அவர் 2 ஓவர் போட்டிருந்தாரு. அந்த 2 ஓவர் 12 பால்லையும் இந்த மாதிரி ஒரு 2-3 பால் போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். லெஃப்ட் ஹேண்டர் ஆடும் போது 2 யார்க்கர் போட்ட மாதிரி ஒரு சின்ன ஞாபகம். ரயான் ரிக்கில்டன் நினைக்கிறேன். பட் எஸ், வைட் யார்க்கர் இவர்கிட்ட இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. தேவைப்படுற நேரத்தில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவரோட நார்மல் ஸ்டாக் பால் வந்து பெருசா திரும்பாததுனால நம்ம ஓகே பவுலர் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அகைன் இப்போ அது நார்மலா திருப்புறாரு. ஸோ இது திரும்புறனால மற்ற எல்லா டெலிவரிஸோட எஃபெக்டிவ்னஸும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிரும். செம்ம இம்ப்ரெசிவா
பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல சிஎஸ்கேயோட காம்பினேஷன் கரெக்டா இருக்கணும்னா பிரசாந்த் வீர் மாதிரியான ஒரு பிளேயர் கரெக்டா செட் ஆகணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா பிரசாந்த் வீர் as a பவுலர் ஒரு 65 to 70% தேவை கம்பேர்ட் டு பிரசாந்த் வீர் as a பேட்டர். ஏன்னா பேட்டிங் நம்மகிட்ட ஒரு அளவுக்கு ஆட்கள்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி 6 பாலுக்குமே 6 வேரியேஷன்ஸ் வச்சிருக்காருன்னா கம்ப்ளீட்டா பேக்ரவுண்ட்ல நிறைய ஒர்க் பண்ணி இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணலாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கில் செட் பவுலிங்ல வச்சிருக்காரு. அண்ட் மோர் தென் திஸ் அவரோட பேட்டிங் ஹேஸ் அ பெட்டர் பொட்டன்ஷியல்ன்ற மாதிரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவரோட பேட்டிங் ஸ்டைல்ல ஒரு ஹிட்டருக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஸோ சம்ஹவ் கரெக்டா நடந்துச்சுன்னா செமையான பிக்கா இருப்பாரு கை சிஎஸ்கேக்கு. பட் பேட்டிங்கை பொறுத்தவரை நிறைய இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நம்ம ஐபிஎல்லே பார்த்துருந்தோம், கொஞ்சம் ராவா தான் தெரிஞ்சாரு. பட் அங்கங்க அந்த கிளிம்சஸ் காட்டினாரு என்ன மாதிரி ஒரு பவர் ஹிட்டரா அவர் எவால்வ் ஆகலான்னு. நம்ம அந்த ஸ்குவாட் ரிவ்யூ வீடியோலே சொல்லியிருப்போம். பார்க்கலன்னா கார்ட்ஸ்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பிரசாந்த் வீர் as a பேட்டருக்கான ப்ளூ பிரிண்ட் என்னவா இருக்கணும்னா ஃபர்ஸ்டா ஒரு ஸ்பின் ஹிட்டரா அவரை கம்ப்ளீட்டா மாற்றணும். ஸ்பின் ஹிட்டர் இந்த சென்ஸ் அந்த 130 போடுற போலர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடிச்சிருவாங்க. பட் மோர் தென் தட் ஒரு ஸ்பின் ஹிட்டரா ஸ்பின் எப்படி போட்டாலும் அடிக்கணும்னு இந்த டோர்னமெண்ட்ல பேட்டிங்ல பெருசா பண்ணலனாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 30 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்பின் நார்மலா போட்டாலே அதுவும் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டா அசால்ட்டா 6 and 4 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் ஆஃப் ஸ்பினுக்கு தடுமாறினதை பார்க்க முடிஞ்சது. ஆஃப் ஸ்பின் இன்டு த ஸ்டெம்ஸ் குட் லென்த்ல போட்டாங்கன்னா கரெக்டா ஸ்டெம்ப் கிட்ட வரும்போது அவர்கிட்ட ஆப்ஷன்ஸே இல்லாத மாதிரி இருக்கு. யூஸ்வலா அந்த லெக் சைட்ல ரிஸ்ட் யூஸ் பண்ணி ஃபிளிக் பண்ணுவாங்க, இல்ல ஆஃப் சைட்ல லைட்டா சிங்கிள் தட்டிட்டு ஓடுவாங்க. பட் இவர் ஆப்ஷன்ஸ்க்கே தடுமாறிட்டு இருந்தார், எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாம ஸ்டக் ஆன மாதிரி. சரி, இதை பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரெயிட்டாவே நான் ஃபர்ஸ்ட் மேட்சை போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் மேட்சோட ஹைலைட்ஸை செக் பண்ணேன். அங்கேயும் ஃபர்ஸ்ட் பால்லேயே ஒரு லெக் ஸ்பின்னர் இன்டு த ஸ்டெம்ஸ் குட் லென்த்ல போட்டு இன்டு த பாடி டர்ன் பண்ணிருப்பாரு. அது எல்பிடபிள்யூ மாதிரி இருந்துச்சு. அது அம்பையர் கொடுக்கல. மேபி பேட்ல இன்சைட்ஸ் வாங்கினா நான் ஃபுல்லா ரீப்ளே பார்க்கல. பட் அது எல்பிடபிள்யூ மாதிரி தான் இருந்துச்சு, மிஸ் பண்ணிருப்பாரு. சரி, அப்படியே எங்க அவுட் ஆகிறாரு, யார்கிட்ட அவுட் ஆகிறாருன்னு பார்த்தா அதுவும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆகிருப்பாரு. இந்த செகண்ட் மேட்ச்லயும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட தான் அவுட் ஆகிருப்பாரு. ஐபிஎல் லெவல்ல ஆஃப் ஸ்பின்னர்ஸ்ல நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஸ்டில் சொல்றேன், இந்த பாயிண்ட்ல அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கு. போக போக அது சரி பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு வீக்னஸை பார்க்க முடியுது. பட் ஹிட்டிங் ரேஞ்ச் அண்ட் ஹிட்டிங் கார்க் நல்லா இருக்கு. லைக் கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் தம் போட்டீங்கன்னா 6 அடிச்சிடுறாரு. ஸோ பேசிக்கா சொல்லணும்னா பேட்டை சுத்துற அளவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா 6 or 4 ஸ்கோர் பண்ணிடுறாரு. பட் இன்டு த பாடி குட் லென்த்லயோ ஷார்ட் ஆஃப் குட் லென்த்லயோ போட்டாங்கன்னா இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றதா பார்க்க முடியுது, எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். பட் எஸ் கைஸ், இனிமே வரப்போற மேட்சஸ்லாம் எப்படி பேட்டிங் பண்றாரு அண்ட் பேட்டிங்ல வேற ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கான்றதையும் பார்த்துட்டு அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்கேஸ் எனக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா. இது போக வேற பெருசா அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை. ட்ரேட் நியூஸ்ல நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்கை ஏதோ அன்ஃபாலோ பண்றாரு, ஹர்திக் பாண்டியா அன்ஃபாலோ பண்ணாரு, அப்படி இப்படிலாம் வந்துட்டு இருக்கு. மும்பை அவங்க வேற ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க, எங்க போய் முடிய போகுதுன்றது தெரியல. பட் ஃபைனலி பார்ப்போம். நிறைய ரூமர்ஸ்லாம் வருது. பட் அகைன் நம்புற மாதிரி ரூமர்ஸா இருந்தா மட்டும் நான் சேனலை ஷேர் பண்றேன். எல்எஸ்டில இருந்து ரிஷப் பண்ட் வெளியே போவாரா, அவர் சிஎஸ்கேக்கு வர வாய்ப்பு இருக்கான்ற மாதிரியும் பார்க்க முடியுது. பட் அகைன் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. அண்ட் நமக்கும் அந்த பிளேயரும் தேவையில்லை. நமக்கு தேவையான பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அது ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஸோ அந்த ரோலில் வேற யாராச்சும் வெளியே வந்தாங்களோ ஆர் ஒரு சாய் கிஷோர் மாதிரியான ஸ்பின்னர் வெளியே வந்தாலோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதனால தாங்க அதை பற்றி நான் ஷேர் பண்ணல. ப்ளஸ் நான் சிஎஸ்கேயோட ரிவ்யூ வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன மாதிரி பவுலிங் காம்பினேஷன் செட் பண்ணலான்றதை இன்னும் இன்டெப்த்தாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதை முடிச்சிட்டோன்னா அதை ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அதையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அண்ட் ட்விட்டரில் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம கார்த்திகேயன் பிரதரோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அவரோட லிங்க் நான் கீழே ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன். டேக் கேர், பை பை.